கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக முத்துக்கள் என்ற பொருளில் வேதத்திலிருந்து சில சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். வேதத்தில் முத்து என்பது பெரும் உயர் மதிப்பிற்கும் அதன் தூய தன்மைக்கும் ஆவிக்குரிய பொக்கிஷத்திற்கும் ஒப்பீடாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடும் வியாபாரிக்கு ஒப்பாக கூறப்பட்டுள்ளது. ஞானமானது முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது எனவும் வேதத்தில் காண்கிறோம். இப்படி மேன்மையான ஒப்பீடுகளுக்கு முத்துக்கள் பயன்படுத்தப்படுவதற்கு என்ன காரணம்? அப்படி அந்த முத்துக்களில் என்ன மேன்மை உள்ளது என சிந்திப்பதற்கு முன், முத்து எப்படி உருவாகின்றது, அதனை எப்படி வெளிக்கொண்டு வருகிறார்கள் என்பதை சிந்திக்கலாம். முத்து என்பது ஆபரணங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு அரிய வகை பொருளாகும். அது இயற்கையில் ஆழ்கடலில் வாழ்கின்ற மூசல் வகையை சார்ந்த ஒரு வகை சிப்பி போன்ற உயிரினத்திலிருந்து பெறப்படுகின்றது. மிக நீண்ட பழங்காலத்திலிருந்தே மக்களால் விரும்பி வாங்கப்படும் விலையுயர்ந்த ஒன்றாக முத்து இருந்து வந்துள்ளது. இவை வெள்ளை, பிங்க், சில்வர், பழுப்பு, பச்சை, நீலம், மஞ்சள், ஊதா ஆகிய வண்ணங்களில் கிடைக்கிறது. இந்த சிப்பியின் உள்ளே வெளியிலிருந்து இவ்வுயிரினத்தின் உடலுக்குள் செல்லும் மணல் துகள்கள், உணவுப் பொருள் அல்லது நுண் துகள்கள் இந்த சிப்பிக்குள் ஏற்படும் உறுத்தலை குறைப்பதற்காக இவற்றிலிருந்து இயற்கையாக சுரக்கும் கால்சியம் கார்பனேட் மற்றும் கொன்சியோலின் என்கின்ற ஒரு வகை கரிம வேதிப்பொருளின் கலவையே முத்து ஆகும். இந்த முத்துக்கள் ஆழ்கடலில் மூச்சடக்கி முத்து குளித்து கடும் முயற்சிக்கு பின்னர் அரிதாக வெளியே கொண்டு வரப்படும் ஒரு விலையுயர்ந்த ரத்தனங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த முத்துக்கள் பெர்சியன் வளைகுடா, செங்கடல், கட்ச் வளைகுடா, பாக் ஜலசந்தி ஆகிய இடங்களிலே முத்து படுகைகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சிப்பிகள் எடுக்கப்படுகின்றன. தமிழகத்தில் தூத்துக்குடி பகுதியில் பரவலாக முத்து உற்பத்தி மிக அதிக அளவில் கிடைத்ததாக பதிவுகள் உள்ளன. இந்த முத்துக்கள், குறிப்பாக முத்து சிப்பிக்குள் புகும் நுண்துகள்கள் அந்த சிப்பிக்கு தரும் தொடர் உறுத்தலை இந்த முத்து சிப்பி ஒரு உன்னத முத்தாக மாற்றிவிடும். இந்த மிக முக்கியமான பண்பு நமக்கும் நமது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் உறுத்தல்கள் மற்றும் வலிகளை முத்தாக மாற்றிக்கொள்ளும் மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடத்தை நமக்கு கற்றுத்தரும். இந்த முத்துக்கள் பற்றி சில குறிப்புகளை வேதத்திலிருந்து நாம் சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் பற்றி கூறிய ஓமையானது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45, 46 என்னும் 2 வசனங்களிலே மாபெரும் உண்மையை விளக்குவதை காண முடியும். மத்தேயு சுவிசேஷம் தவிர வேறெந்த சுவிசேஷ புத்தகத்திலும் இடம்பெறாத இந்த ஓமையில் பரலோக ராஜ்யமானது நல் முத்துக்களை தேடும் வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது எனவும், விலையுயர்ந்த முத்தை கண்டு தனக்கு உண்டான யாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என வாசிக்கிறோம். இந்த ஓமையில் வரும் வியாபாரி பரலோக ராஜ்யத்தை தேடி அலையும் ஒரு விசுவாசிக்கு ஒப்பாகவும், இந்த விலையுயர்ந்த முத்து என்பது ரட்சிப்பு, நித்திய வாழ்வு, கிறிஸ்துவினால் உண்டான நித்திய மீட்பு ஆகியவற்றுக்கு ஒப்பாகவும், இந்த முத்தின் விலை இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த சம்பத்தை ஒப்பிடும் பொழுது அது விலையேற பெற்றது எனவும் இந்த பகுதியிலே நாம் காண்கிறோம். இந்த விலையுயர்ந்த முத்தை கொள்முதல் செய்ய மிகப்பெரிய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் விலையாக கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் காண்கிறோம். இதற்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிய சீஷத்துவம் அடங்கியிருப்பதை நாம் காண முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான் என வாசிக்கிறோம். இதனை டைட்ரிச் பான்ஹாஃபர் என்கின்ற தேவ மனிதர் இப்படியாக கூறுகிறார்: சால்வேஷன் இஸ் ஃப்ரீ பட் டிசைபிள்ஷிப் இஸ் காஸ்ட்லி. அதாவது, ரட்சிப்பு இலவசமானது, ஆனால் சீஷத்துவமோ மிக அதிக விலையானது. தேவனுடைய ராஜ்யம் என்பது நமது முழுமையான அல்லது முழு சீஷத்துவ வாழ்க்கையை விலையாக கேட்பதாகும். நாம் எந்த கிரியையும் செய்யாமல், எந்த அர்ப்பணிப்பும் இல்லாமல் இந்த ரட்சிப்பை வைத்து நமது விசுவாச வாழ்க்கையை ஓட்டி செல்லாமல், விலை மதிப்பற்ற அர்ப்பணிப்பை விலையாக கொடுத்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த முத்துக்கள் நமது அறிவை பளபளக்க செய்யும். ஞானம் என்பது விலையுயர்ந்தது என்பதை விளக்கும் வகையில் யோபு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கூறுகிறார்: ஞானத்தின் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுதலே என நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கம் மற்றும் அதன் மையம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே தான் இயங்குகிறது. சாலமோன் ராஜா ஐஸ்வர்யத்தை கேளாமல், சத்துருக்களின் பிராணனை கேளாமல் ஞானத்தை கேட்டு பெற்றான் எனவும், அதனால் இன்றளவும் ஞானத்தில் அவனுக்கு முன்னும் பின்னும் யாரும் எழும்பவில்லை என்ற பெருமையை பெற்றவன். எனவே உலக சம்பத்தை விட ஞானமே மிக விலையேற பெற்ற ஒன்றாக கருதப்படுகிறது. தேவனுடைய சித்தத்துடன் இணைக்கப்பட்ட ஞானமானது நமது வாழ்க்கைக்கு தேவையான தெள்ள தெளிவான வழிகாட்டுதலை பெறவும்,
நமது சூழ்நிலையில் ஒரு தீர்க்கமான முடிவினை எடுக்கவும், நமது வாழ்க்கையின் சூழ்நிலைகளின் மத்தியில் தெளிவான சிந்தனையுடன் நம்மை வெற்றியுடன் நகர்த்தி செல்லவும் இது வழிகோலுகிறது. மேலும் ஞானத்தை பெற்றுக்கொள்வது நமது ஆவிக்குரிய முதிர்ச்சியினை ஒருங்கிணைக்கிறது. அது தேவனுடைய குணாதிசயங்களை நாம் ஆழமாக அறிந்து கொள்ளவும், அவரது நோக்கங்களை நமது வாழ்வில் நிறைவேற்றிடவும் உதவுகிறது. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் அவன் சுதந்திரிக்கும் உலகத்தின் விலையேறப்பெற்ற வெள்ளி, பசும்பொன் மற்றும் விலையேறப்பெற்ற முத்துக்கள் இவைகளை விட ஞானமே சிறந்ததென நீதிமொழிகள் 6 அதிகாரம் 11 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 21 புதிய எருசலேமின் 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது என வாசிக்கிறோம். இந்த முத்துக்கள் என்பது கிறிஸ்துவின் தெய்வீக சௌந்தரியத்தையும் தன்னிகரற்ற தூய தன்மையையும் மேன்மையான பரிசுத்தையும் காட்டுவதாக அமைந்துள்ளதை நாம் காண முடியும். ஒவ்வொரு வாசலும் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களின் பிரத்யேகமான நுழைவு வாயிலாக அமைந்துள்ளதையும் காண முடியும். இந்த தேவனுடைய நகரத்தின் மேன்மையை குறித்து 87 சங்கீதம் 1 முதல் 3 தேவனுடைய நகரத்தின் மகிமையான விசேஷங்கள் வர்ணிக்கப்படும் என வாசிக்கிறோம். இந்த நிகழ்வு தீர்க்க தரிசனமாக ஏசாயா 54 அதிகாரம் 12 உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன் என முன்னறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாக இருந்தது என வாசிப்பதன் மூலம் மிக பெரிய அளவிலான முத்து அதுவே என நாம் சிந்திக்க முடியும். உலகத்திலேயே பெரிய அளவிலான முத்து, அதாவது ஒரு புறாமுட்டை அளவுள்ள முத்தானது மன்னர் 2ஆம் பிலிப்பிடமிருந்து கிளியோபெட்ரா 1574 வாங்கப்பட்டது எனவும், அது சுமார் 14,400 தங்க டுகாட், அதாவது பல கோடி ரூபாய் விலை கொண்டதாகும். இதன் மூலம் தேவனுடைய நகர வாசலில் உள்ள முத்து எத்தகைய விலை மதிப்பு கொண்டது எனவும் நாம் புரிந்து கொள்ள ஏதுவாகிறது. சார்லஸ் எலியட் என்பவர் புதிய எருசலேமின் வாசல்கள் என்பது கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட சுவிசேஷம் எனவும், அந்த கிறிஸ்துவே ஒரு மனிதனுக்கு மோட்சத்தின் ஒரே விலை மதிப்பற்ற நுழைவாயில் எனவும் விவரிக்கிறார். இத்தகைய விலை மதிப்பற்ற சுவிசேஷம் உலகத்தில் அறியப்படாதவர்களுக்கு தவறாது வழங்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் யூத கலாச்சாரத்தின்படி சுத்தமில்லாத மிருகங்களான பன்றி மற்றும் நாய்களுக்கு முன், அதாவது தேவனுடைய மேன்மையான சுவிசேஷத்தை கேலி செய்து பழித்துரைக்கும் நபர்களுக்கு முன் போடாதீர்கள் எனவும், போட்டால் அது தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும் என மத்தேயு 7 அதிகாரம் 6 வாசிக்கிறோம். மேலும் இத்தகைய விலை மதிக்க முடியாத முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை நமது சீஷத்துவம் என்ற விலையில் கொள்முதல் செய்து பரலோகம் எனும் பெரும் பாக்கியத்தை அடைவோமாக. அதே நேரத்தில் முத்துக்களின் விலையை பார்க்கிலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தருடைய சித்தத்திற்குள் வாழ கற்றுக்கொள்வது, கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கற்றுக்கொள்வது என்ற நமது வாழ்க்கை முறையானது முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது என நாம் சிந்திக்க முடிகிறது. விலை மதிப்பற்ற முத்தாகிய சுவிசேஷம் எனும் கிறிஸ்துவின் வாசலின் வழியாக புதிய எருசலேமின் தங்க வீதிகள் கொண்ட நகரத்திற்குள் நுழையும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் ஏதுவாக, அதே நேரத்தில் இந்த முத்து சிப்பிகளை போல் இதனுடைய உடலில் புகும் மண் துகள்கள் ஏற்படுத்தும் உறுத்தல்களை இந்த முத்து சிப்பிகள் உன்னத முத்துக்களாக மாற்றுவதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் எதிர்கொள்ளும் உறுத்தல்களை உன்னத முத்துக்களாக மாற்றி வெற்றியான சீஷத்துவ வாழ்க்கை வாழ கர்த்தரின் நாமத்தில் முத்து முத்தான வாழ்த்துக்கள். தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.